மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து கமகமன்னு சூப்பராக வீடே மணக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல புளியை நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினோன்னே இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு புளி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு காரமும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். புளி எவ்வளோ அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் தூக்கலாக உப்பும் சேர்த்துக்குங்க. மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக நல்லா அருமையாக சுவையாக இருக்கும். புளி நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பவுலில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக வந்து மீன் வந்து ஒரு 10 துண்டு மீன் எடுத்திருக்கேன். இது வந்து சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் போட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு சூப்பரான தேங்காய் மசாலா பேஸ்ட் நம்ம அரைச்சிக்க போகிறோம் மீன் குழம்புக்கு. அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். தேங்காய் வந்து முதல்ல ஒரு தடவை நல்லா ஒரு சுற்றிடுவோம். ஏன்னா வந்து இதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கனால ஒழுங்காக அரைப்படாது. அதனால் இதை ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஈவனாக அரைப்பட்டுருச்சு. இதுக்கப்புறமா இதில் வந்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறமா குழம்பு மிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கலராக இருக்கிறக்காக சேர்க்குறேன். சேர்க்கலனாலும் பரவாயில்ல. அப்புறமா மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன். இது கூடவே மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்குங்க. பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. தேங்காய் மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். பவுலில் சேர்த்தாச்சு. இது கூடவே வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் சேர்த்துடலாம். அப்புறமா ஏற்கனவே ஊற வச்சுருக்க புளி தண்ணீரை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை வந்து மேலே தூவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா ஹீட்டான பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் வந்து நல்லா பொரியட்டும். கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் இது நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்ச பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து பருப்பு சேர்க்குறேன். சேர்த்து கடுகு கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதும் இதில் வந்து உரித்து வச்சுருக்க பூண்டு பல் சேர்க்குறேன். பூண்டு பல் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து சின்ன பூண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து வாசனை வர வரைக்கும் பூண்டை கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம். மீன் குழம்புக்கு வந்து பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த வாசனை வர்ற வரைக்கும் மிதமான தீயிலே பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கொஞ்சம் வாசனை வந்த பின்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெஜிடபிள் சாப்பரில் வந்து சேர்த்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி பச்சை வாசனைலாம் போயிட்டு அப்புறமா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, இது வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். புளியும் வந்து நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கோம். அதனால் தக்காளி வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. இது கூட வந்து 2 பச்சை மிளகாவை 4 கீறி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா மசிய வதங்கணும். அது வரைக்கும் இதை மூடி வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். தக்காளி வந்து நல்லாவே மசிய வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போது ஏற்கனவே ரெடி பண்ணி நம்ம வச்சுருக்க அந்த மசாலா தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு வந்து இன்னும் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குழம்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதை வந்து கொதிக்க வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நல்லா குழம்பு நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை மேலே தூவிட்டு இதை பொடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி வைக்க வேணாம். மூடி வைக்காமல் இது வந்து நல்லா குழம்பு கொதித்து வத்தட்டும். குழம்பு வத்தின பின்னாடி இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் வந்து சங்கரா மீன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீன் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் போதும். மிதமான தீயிலே ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். மூடி எதுவும் வைக்க வேணாம். ஸோ வந்து உடையாத அளவுக்கு மெதுவாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சு மீனும் வந்து நல்லாவே வெந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க, சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு சுடு சாதத்து கூட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா மறுநாள் இதை வந்து சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மனசுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.